ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1875வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளியிருக்கக்கூடிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9 பத்துக்கள் நிறைவு செய்து, அதாவது 900 பாடல்களை அனுபவித்து நிறைவு செய்துவிட்டு 10ஆம் பத்திலே இருக்கிறோம். அதிலே 4ஆம் திருமொழி கிருஷ்ணாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டு திருமங்கையாழ்வார் பாடியிருக்கக்கூடிய யசோதை பாவனையில் பாடியிருக்கக்கூடிய பாசுரங்கள் அடங்கிய 4ஆம் திருமொழி. அதன் 8வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். முன்பாடலிலே பூதனையின் முலை உண்டதனை தீமையாக சொல்லுகையாலே தாய் யசோதை நம்மை கட்டி அடிக்க அழைப்பதற்காக பால் குடிக்க வருக என்று பொய்க்காரணம் கூறி அடைக்கிறாள். பூதனையின் முலை உண்டதை அவள் கடிந்து அவள் அதை பார்த்தேன், அது தீம்பு என்று சொன்னாள் அல்லவா சென்ற பாசுரத்திலே. என் கண் முன்னால் நடந்தது, நானே பார்த்தேன் என்று சொன்னாள் அல்லவா. அப்படி தீமை செய்வதை பார்த்தேன் என்று சொன்ன காரணத்தினாலே தாய் யசோதை நம்மை கட்டி அடிப்பதற்காக அழைப்பதற்காக, அந்த காரணத்திற்காக அழைப்பதற்காக பால் குடிக்க வருக என்று பொய்க்காரணம் சொல்லி யசோதை அழைக்கிறாள் என்று கண்ணன் 4 அடி தூரம் ஓடினான். அவனை யசோதை ஒரு கோலும் கையுமாக பின்தொடர்ந்து இந்த பாடலில் அச்சமுறுத்தி அழைக்கிறாள். அசுரர்க்கும் துர்தேவதைகளுக்கும் வலிமை மிகும் அந்தி நேரம் இதுவாகும். நீ தெருவிலே நிற்காமல் விரைந்து வருவாய் என்று சொல்லுகிறாள். உந்தம் அடிகள் முனிவர் உன்னை நான் என் கையில் கோலால் நொந்திட மோதவும் கில்லேன். உந்தம் அடிகள் முனிவர் உன்னை நான் என் கையில் கோலால் நொந்திட மோதவும் கில்லேன். நுங்கள்தம் ஆனிரை எல்லாம் வந்து புகுதரும் போது வானிடை தெய்வங்கள் காட அந்தி அம்போது அங்கு நில்லேல் ஆளி கையனே வாராய். உந்தம் அடிகள், உன்னுடைய தந்தையார் நந்தகோபர், உந்தம் அடிகள் முனிவர் கோபித்துக் கொள்வார். உன்னை நான் என் கையில் கோலால் நொந்திட மோதவும் இல்லேன். உன்னை என் கையில் இருக்கிற இந்த கம்பாலை அடிக்கவும் என்னால் இயலவில்லை, மோதவும் கில்லேன், என்னால் அடிக்க இயலாதவளாய் இருக்கிறேன். நுங்கள்தம் உங்களுடைய ஆனிரை எல்லாம் வந்து புகுதரும் போது வானிடை தெய்வங்கள் காண அந்தியம்போது அங்கு நில்லேல் ஆழியம் கையனே வாராய் என்கிறாள். ஆழி என்றால் சக்கரம், திருவாளி. அடிகள், நுந்தம் அடிகள், உந்தம் அடிகள் உன்னுடைய தந்தை நந்தகோபர். முனிதல் என்றால் கோபித்துக் கொள்வார் என்று பொருள். இப்போது இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம். உந்தம் அடிகள் முனிவர், உன் தந்தையார் கோபிப்பார். உன்னை நான் என் கையில் கோலால், உன்னை நான் என் கையில் உள்ள கோலினால் நொந்திட மோதவும் கில்லேன். நீ வருந்தும்படி அடிக்கவும் மனமுடைய அல்லேன். நீ அடிப்பதற்கு எனக்கு மனமில்லை. உங்கள் தம் ஆனிரை எல்லாம், உங்கள் பசுக்கூட்டங்கள் எல்லாம் வந்து புகுதரும் போது, வீட்டிற்கு திரும்ப வந்து சேரும் நேரத்திலே, இந்த மாலை நேரத்திலே, இந்த சந்தி நேரத்திலே வானிடை தெய்வங்கள் காண, வானத்தில் உள்ள தெய்வங்கள் எச்சில் கண்ணால் பார்க்கும்படியாக அந்தி அம்போது அங்கு நில்லேல். அசுரர்களுக்கு வலிமை தரும் மாலை நேரத்திலே, இந்த சந்தி நேரத்திலே அங்கே வெட்ட வெளியில் நிற்காதே. ஆழி கையனே வாராய், சக்கரமேந்திய கையனே, சக்கர கையனே என் பக்கத்திலே வருக என்று யசோதை அழைப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. திருவாளியினால், அதாவது சக்கரத்தால் அழகு பெற்ற திருக்கையை உடையவனே, சக்கர கையனே, நீ செய்கிற தீமைகளை கண்டால் உங்கள் தந்தையாகிய நந்தகோபர் சீருவார், கோபம் கொள்வார். நானோ என் கையில் உள்ள கொம்பினால் உன்னை நோகும்படி அடிக்கவும் மனமுடையவள் அல்லேன். உங்களுடைய பசுக்கூட்டங்கள் எல்லாம், நீங்கள் மேய்ப்பதற்காக அழைத்து சென்றீர்களே, அந்த பசுக்கூட்டங்கள் எல்லாம் காடுகளில் மேய்ந்து ஊருக்குள் வீடு திரும்பும் நேரத்திலே
வானத்தில் உள்ள தேவதைகள் எச்சில் கண்ணால் காணும்படியாக, கண்ணெச்சில் படும்படியாக அசுரர்களுக்கு வலிமை தரும் இந்த மாலை பொழுதிலே அங்கே நார்ச்சந்தியிலே நிற்க வேண்டாம், என் அருகே வந்திடாய் கண்ணனே என்கிறாள். யசோதை பிராட்டி இப்படி வேண்டி வருந்தி அழைத்தும் கூட கண்ணபிரான் இசைந்து வாராமல் இருக்கவே நார்ச்சந்திகளிலே விளையாட்டு பராக்காக நிற்க அச்சமுறுத்தி சினம் காட்டுவது போல அழைக்கிறாள். அஞ்ச உறப்பாள் அசோதை ஆனாட விட்டுட்டிருக்கும். அவன் அஞ்சும்படியாக சொல்வதாக ஒரு நடிப்பாள், ஆனாலும் அவன் இஷ்டத்திற்கு விடுவாள். அஞ்ச உறப்பாள் அசோதை ஆனாட விட்டுட்டிருக்கும் என்று ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே சொல்லுகிறபடியே அசோதை கொடுந்தண்டனைகள் கொடுக்க இயலாதவளாவாள். ஆகையாலே அவன் இவளை கண்டால் தீம்பில் 1 10 பனைப்பது வழக்கம். ஆகவே உன்னை நான் தண்டிக்க மாட்டேன், ஆகிலும் உன் தகப்பனார் உன்னை எளிதில் விட மாட்டார் பார் என்று அச்சமுறுத்துகிறாள். நான் உன்னை தண்டிக்க என்னால் இயலவில்லை, சரி, ஆனாலும் உன் தகப்பனார் நந்தகோபர் உன்னை எளிதிலே விடமாட்டார். இந்த நேரத்திலே அந்த தேவதைகள் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே கண்ணெச்சில் படக்கூடும். அவர்கள் பார்க்கும் நேரத்திலே, இந்த அந்தி நேரத்திலே நார்ச்சந்தியிலே நீ நிற்பதை கண்டால் உன்னை எளிதில் விடமாட்டார் கான் என்று அச்சமுறுத்துகிறாள். உந்தம் அடிகள் முனிவர் என்று. உந்தம் என்று பன்மையாக சொன்னது வழக்கு பற்றிய வலுவமைதி. இது பொதுவாக சொல்வதுண்டு. பயலே உங்கள் அண்ணா எங்கே, பயலே உங்கள் அப்பா எங்கே. சின்ன பயல்தான் அவனிடம் கேட்கும் உங்கள் என்று சொல்வது ஒரு பன்மையாக சொல்வது வழக்கு, நம்முடைய வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு மொழி என்பது போன்ற உலக வழக்குகள் இருக்கின்றன. உந்தம் அடிகள் முனிவர் என்று சொல்லும்போது யசோதை தன் கையிலும் தடி வைத்து கொண்டிருந்தாளாகையாலே அதனை கண்டு அஞ்சி ஓடிப்போய் விடுவானோ என்று சந்தேகப்பட்டு, பிரானே, என்னால் இதை செய்ய முடியாது, உன்னை அடிக்க முடியாது, என் கையில் கோல் உள்ளது உண்மைதான், ஆனால் இதை கொண்டு அடிக்கும்படியான வலிமை எனக்கு இல்லை என்கிறாள். யசோதாய், அடிக்க மாட்டேன் என்று நீ சொல்லுவதாலேயே அடிக்க வேண்டும்படியான குற்றம் ஏதோ என்னிடம் உள்ளது போல தோன்றுகிறதே, அப்படி என்ன தீம்பு நான் செய்தேன் என்று கண்ணபிரான் கேட்க, கானகத்தில் மேயப்போன பசுக்கள் எல்லாம் மீண்டு ஊர் திரும்பும் காலமாகிய இந்த மாலை பொழுதிலே ஆகாயத்திலே பார்த்து கொண்டு நிற்கிற துர்தேவதைகள் எத்தனையோ உண்டு. அவற்றின் கண்பட்டால் என்ன ஆகும்? இதை உணராத இந்த பொழுதிலே அந்த இடத்திலே நிற்கின்றாயே, இது தகுதியோ என்று கேட்டாள் யசோதை. அது கேட்ட கண்ணபிரான், வானிடை தெய்வங்களுக்கோ நீ அஞ்சுவது? உன் அச்சம் ரொம்ப அழகியதாயிருக்கிறது. என் கையில் திருவாளியை, என் கையிலே சக்கரத்தை காணவில்லையோ என்று கேட்கிறான். நீயே யசோதை பிராட்டியே முன்பு அம்புலியை நோக்கி ஆழிகொண்டு உன்னை எரியும் ஐயுறவில்லை கான், வாழ உறுதியேல் மாமதி மகிழ்ந்தோடிவா என்று சொல்லியிருக்கிறாயே யசோதையே. என் மகனுக்கு நீ வேண்டும் சந்திரனே, உன்னை அவன் கையிலிருந்து கோபம் வந்து கையில் இருந்த சக்கரத்தை கொண்டு உன்னை எரிந்து விடுவான், சந்தேகப்படாதே. உனக்கு வாழ்வதற்கு ஆசை இருந்தால் வாழ உறுதியேல் மாமதி ஓடிவா மகிழ்ந்தோடிவா என்று சொல்லியிருக்கிறாயே. என் கையில் திருவாளியை இருப்பதை மறந்து விட்டாயா என்று சொல்லுகிறான் கண்ணன் நம்பெருமான் யசோதையை பார்த்து. அதாவது அப்படி சொல்லி முன்னர் யசுதேவர் தேவகிகள் இவன் பிறந்தவுடன் வைத்த வேண்டுகோளுக்கு இணங்கி அந்த சங்கையும் சக்கரத்தையும் ஆயுதங்களெல்லாம் மறைத்து விட்டான் அல்லவா? அப்படி மறைத்திட்ட திவ்ய ஆயுதத்தை சற்றே மின்னச் செய்தருளினான் அசோதை கண்களில் படும்படியாக. ஆழி அம் கையனே வாராய். அதனை கண்டவுடனே சொல்கிறாள், ஆழி அம் கையனே வாராய், வந்து அம்ம முன்னாய் என்று அழைக்கிறாள். வடிவார் சோதி வலத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோல ஆழியம் கையன் அவன், அழியம் கையனே வாராய் என்கிறாள் அசோதை. முன் பாசுரங்களில் சொன்னது போல இந்த பாசுரத்தில் அம்மம் உண்ண என்ற சொற்றொடர் இல்லை.
அது இல்லாமலேயே வாரா என்று மாத்திரம் உள்ளது. நீ முலை உண்ணாமல் போனாலும் போ, உனக்கு ஒரு தீங்கும் வாராதபடி அந்த இடத்தை விட்டு இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தால் போதும் என்று உட்கருத்தாக சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம் என்று உரையாசிரியர்கள் நயம் உரைக்கிறார்கள். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். உந்தம் அடிகள் முனிவர். தாயை கண்டால் கண்ணனுக்கு குறும்புகள் 1/10 வளரும். ஆயினும் கண்ணன் அஞ்சுவது நந்தகோபர் ஒருவருக்கு மட்டுமே ஆகும். அதனால் கண்ணனுக்கு அச்சமுறுத்துவதற்காக அசோதை பிராட்டி சொல்லும் வார்த்தைகள் இவை. உங்கள் தந்தை கோபிப்பாரல்லவா? உந்தம் அடிகள் முனிவர். உன்னை நான், குறும்பிலே வளர்கின்ற உன்னை கண்காணிப்பதற்காகவே இருக்கின்ற நான், உன்னை நான் என் கையில் கோலால் நொந்திட மோதவும் கில்லேன். என் கையில் என்ன இருக்கிறது என்று பார்த்தாய் அல்லவா? இப்போதே உன்னை விரைவாக அடிக்கலாம் அல்லவா? ஆனால் அதனை செய்ய முடியாத நிலையில் நான் இருக்கிறேன். என் கையில் கோலால் நொந்திட மோதவும் கில்லேன். என்னை அடிக்க வேண்டும்படி நான் செய்த தீமைதான் என்ன என்று கண்ணன் கேட்கிறான். என்னை அடிக்க வேண்டும்படியாக நான் செய்த தீமைதான் என்ன என்று கண்ணன் கேட்க, நுங்கள் தம் ஆனிரை எல்லாம் வந்து புகுதரும்போது, பசுக்கூட்டங்கள் எல்லாம் வந்து தங்குவதற்கு 2 உலக பரப்பும் தேவைப்படும் போலும். அப்படி அவையெல்லாம் வந்து புகும்போது நீ இல்லை அங்கே. இவனை விட்டு அவை வந்து புகும்போது காணப்படும் காட்சி கண்ணெச்சில் படக்கூடியதல்லவா? இந்த காட்சியை வந்து காண்பவரும் உளரோ என்று என்னை கேட்க வேண்டாம். வானிடை தெய்வங்கள் காண எத்தனை அமரர்கள் வானத்திலே இருந்தபடியே பசுக்கூட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்தி அம்போது அங்கு நில்லேல். அசுரர்களுக்கு வலிமை தரும் மாலை நேரத்திலே, இந்த சந்தி நேரத்திலே வெட்ட வெளியில் நிற்காதே. ஆழியம் கையனே வாராய். பசுக்கூட்டங்கள் இருக்கும் இடத்தில் நிற்காமல் நீ தனியே நிற்கும் போதும், வடிவார் சோதி வலத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு என்னும்படியாக அல்லவா நீ நிற்கின்றாய் என்கிறாள் அசோதை. அதனாலே அந்த இடத்தை விட்டு நீ வாராய், வந்து இங்கே வருவாயாக என்று சொல்வதாக அமைந்திருக்கிற இந்த பாசுரம் அற்புதமான பாசுரம். பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். உந்தம் அடிகள் முனிவர். உன்னை நான் என் கையில் கோலால் நொந்திட மோதவும் கில்லேன். நுங்கள்தம் ஆனிரை எல்லாம் வந்து புகுதரும்போது வானிடை தெய்வங்கள் காண அந்தி அம்போது அங்கு நில்லேல். ஆழியும் கையனே வாராய் என்கின்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து, மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.